குட் ஈவினிங் சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸ்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஷோ தட் இன் த கேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் the time required for the 99.9% completion is nearly 10 times the times required for the half completion of the reaction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்ல ஒரு முதல் வகை வினையானது 99.9% நிறைவடைய தேவையான நேரமானது அவ்வினை பகுதியளவு நிறைவடைய தேவையான நேரத்தைப் போல தோராயமாக 10 மடங்கு என காட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மேத்தமேட்டிக்கலா அதை எப்படி சொல்லலாம்? T99.9% approximately equal to 10 times of T50% அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதை நம்ம எப்படி இன்னொரு சொல்லலாம்னா T99.9% approximately equal to 10 times of T half அப்படின்னு சொல்லலாம். இங்கே நம்மளுக்கு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால என்னோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்கிறதுனால கேயோட வேல்யூ வந்து 2.303 by T log A0 by A to the base 10 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை வச்சுக்கிட்டு இந்த சம்மையை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே 2 டைம் கொடுத்துருக்காங்க. 99.9% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹாஃப் கம்ப்ளீஷன் அப்படின்னா 50% அப்படின்னு நமக்கு தெரியும். இதே இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தமிழ்லையும் 99.9% கொடுத்துருக்காங்க. பகுதி அளவு நிறைவடைய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால 50%, அதாவது 50% நிறைவடைய தேவையான டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம T99 எடுத்துக்கலாம். இப்போ T என்னவா மாறிடுச்சுன்னா T99.9% மாறிடுச்சு. அப்புறம் நமக்கு தெரியும் A0 அப்படிங்கிறது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், அதாவது அந்த வினை நடக்கும்போது நம்ம எடுத்துக்கிற அந்த வினைபொருளோட செறிவு. அதை எப்போ எடுத்துக்கலாம்? 100 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஏ அப்படிங்கிறது என்னன்னா 99% நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம், 99.9% வினை நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம், ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ மீதி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 100ல இருந்து அதை கழிச்சிருங்க. கழிச்சு எவ்வளோ மீதி இருக்கும்? 0.1% மீதி இருக்கும். சரி, இப்போ நம்மளுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதை கொண்டு போய் நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ K is equal to 2.303 by T 99.9% ஆயிரும் log. இப்போ இந்த 0.1 நான் என்ன பண்ணிக்கலாம்? 1/10 அப்படின்னு எழுதிக்கலாம். அதனால நீங்க என்ன பண்றேன்? நமக்கு தெரியும் A0ங்கிறது என்னது? 100. இப்போ A அப்படிங்கிறது நான் 1/10ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு தெரியும் இந்த 10 வந்து இப்போ மேலே போயிடும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? K is equal to 2.303 by T 99.9% log 1000 நமக்கு கிடைக்கும். நமக்கு தெரியும் 1000 அப்படிங்கிறது வந்து 10 பவர்ஸ்ல 3, அதான் என்னது? 1000 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம 1000 இப்படி எழுதிக்கலாம். அப்போ K is equal to 2.303 by T 99.9%. இங்கெல்லாம் log base 10 போட்டுக்கோங்க. log 10 power 3 the base 10. இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். log a power b the base 10. அதுக்கு என்ன ஆன்சர்? இந்த b முன்னாடி போயிடும். b into log a to the base 10. இதுதான் ஆன்சராக இருக்கும். அப்போ இந்த 3 நம்மளுக்கு எங்கே போகும்? முன்னாடி போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். சரி, அப்போ பார்க்கலாம். அப்போ கேயோட ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 2.303 by T 99.9 log. ஸோ இன்ட்டு 3 இருக்கு, நான் முன்னாடி எழுதிக்கிறேன். இன்ட்டு 3 இருக்கு. log 10 base 10 அப்படின்னு இருக்கு. சரி, log என்ன இருக்குன்னா 10 base 10 இருக்கு. சரி, இப்போ பார்க்கலாம். நம்மளுக்கு log 10 base 10ஓட வேல்யூ தெரியும். இது அப்படியே நம்மளுக்கு என்ன ஆயிடும்னா 1 ஆயிடும். சரி, அப்படி பார்த்தா நமக்கு என்ன கே வேல்யூ கிடைச்சிருக்குன்னா 3 into 2.303 by T99.9% கிடைச்சிருக்கு. இப்போ T99.9% இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து இப்படி கிடைக்கும். 6.909 by K அப்படின்னு கிடைக்கும். இதை நான் அப்ராக்சிமேட்டாக எப்படி எடுத்துக்கலாம்னா இப்படி எடுத்துக்க போகிறேன். 9% approximately equal to அப்படின்னு எடுத்துட்டு, ஓகே, 10 into 0.69
0.09 by k அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இதை நீங்கள் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடச்சிரும். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்தது செகண்ட் போகிறோம். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டைமை வந்து t15 கொடுத்துருக்காங்க. t50 ஆர் நம்ம t12ன்னு கூட சொல்லிக்கலாம். அதை t12ன்னு சொல்லிக்கலாம். இப்போ அதே a0 என்னது 100 தான். பட் a நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ மீதி இருக்கும்னா 50% முடிஞ்சிருச்சுன்னா பாக்கி 50% மீதி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ அந்த வேல்யூவெல்லாம் நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். k is equal to 2.303. இப்போ t என்ன ஆகிடும், t 50% ஆகிடும். ரைட், log a0ங்கிறது என்னது 100, பட் ஏங்கிறது 50. இப்போ நம்ம அடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா log 2 கிடைக்குது. என்ன கிடைக்குது, log 2. அப்போ 2.303 by t 50% log 2 கிடைக்குது. நம்மளுக்கு தெரியும் log 2ஓட ஆன்சர் வந்து என்னது 0.3010. அதை கொண்டு போய் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மல்டிப்ளை பண்ண போறோம். சரி, அப்போ 2.303 into 0.310 by t50%. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0.693 by t50% அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். சரி, இப்போ நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா, ரைட்டா, இப்போ இதுலேருந்து கே நமக்கு இதுலேருந்து டி ஹாஃப் என்னன்னு பார்க்கலாம். t50% என்னது 0.693 by k அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ கம்பேர் பண்ணுங்க. இங்கேயும் என்ன இருக்கு, 0.69 இருக்கு பை கே இருக்கு. இங்கேயும் 6.09 by k இருக்கு. அப்ராக்சிமேட்டா, சரியா, அப்ராக்சிமேட்டா சொல்றேன். அப்ராக்சிமேட்டா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். எங்க 2 in 1ல சப்ஸ்டியூட் பண்ண முடியும். சரி, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம், என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். சரிங்களா, சரி, என்ன கிடைக்கும். சரி, இப்போ 1ஓட ஈக்குவேஷன் நான் எழுதுறேன், பிகாஸ் அது மறைஞ்சிருச்சு இல்லையா. t 99.9% is equal to, ஓகே, 10 into 0.69 by kன்னு இருக்கு. இப்போ இந்த t ஹாஃபையும் நான் எப்படி எழுத முடியும்னா t half or t 50%, அதையும் நான் எப்படி எழுத முடியும் 0.69 by k. ஆனால் இங்கே ஒரு 3 இருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டா இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிக்கிறேன். அப்போ இந்த வேல்யூவை நான் இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். சரியா, இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ 2வை கொண்டு போய் 1ல சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ t 99.9% is equal to 10 times of t 50% அப்படிங்கிறத நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நீங்கள் இன்னும் 1 or 2 டைம்ஸ் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த 3 மார்க் கொஸ்டினுக்கு டெஃபினட்டாக 3 மார்க்ஸில் வாங்க முடியும். அடுத்து இது ஒரு கம்பல்சரி சம்மில் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.